ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்டர் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா இபிஎஃப்ஓ தரப்பிலிருந்து வந்திருக்கிற சமீபத்திய அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாதம் மாதம் நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை இபிஎஃப்ல செலுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, டெபாசிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்க எல்லாருக்குமான வீடியோ தாங்க இது. என்னென்னலாம் புதுசா அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இபிஎஃப்ஓ தரப்பிலிருந்து புதுசா 15 பொது மற்றும் தனியார் துறை வங்கிகளுக்கான ஒரு அக்ரீமெண்ட் சைன் ஆயிருக்கு. இனிமேல் இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், நேரடி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுறதுலேருந்து அடிஷ்னலாக இந்த 15 பேங்க்ஸ் வரனால எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் இந்த ஒரு சலுகைகள் அணுக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான அக்ரிமெண்ட் இப்போ சைன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. இபிஎஃப்ஓவில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எம்ப்ளாயர்ஸும் சரி, நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா மாதாந்திர பங்களிப்புகளை செலுத்துவதில் உதவுவதற்காக ஏற்கனவே இருக்கிற 17 வங்கிகளுடன் சேர்ந்து இப்போ ஒரு 15 வங்கிகள் சேர்ந்து 32 வங்கிகள் இதனுடைய ப்ராசஸில் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்த அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் பற்றி அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா, இபிஎஃப்ஓ நிறுவனங்களில் புதிய இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு இபிஎஃப்ஓ பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அதன் மூலமாக எதிர்காலத்தை வடிவமைப்பதில் நிறைய முக்கிய பங்குகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சுமார் 8 கோடி ஆக்டிவ் உறுப்பினர்கள் இருந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 78 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் சேவை பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ கிளைம் செட்டில்மெண்ட் சம்பந்தமான ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாங்க. கிளைம் செட்டில்மெண்ட்டில் இபிஎஃப்ஓ 2.01 அப்படிங்கிற ஒரு புதிய செயல்முறை கொண்டு வரதுனால நிறையா பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் சீக்கிரமாக மக்களுக்கு சேரும். 2024-25 நிதியாண்டில் இபிஎஃப்ஓ 6 கோடிக்கும் அதிகமான கிளைம்களை செட்டில் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னாடி ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 4.45 கோடி கிளைம் தான் கொடுத்துருந்தாங்க. போன வருஷத்தை விட முன்னாடி வருஷத்தை பார்த்தீங்கன்னா கம்பேரிசனில் போன வருஷம் மட்டுமே 35% அதிகமான கிளைம்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ்டு அப்ரூவல், ஆட்டோ வெரிஃபிகேஷன் மாதிரி கொண்டு வந்தனால சீக்கிரமாகவே கிளைம் ப்ராசஸும் நிறைய பேருக்கான கிளைம் செட்டில்மெண்ட்டுமே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிற ஒரு முக்கியமான நகர்வை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால நிறைய புதிய சேவைகள் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இபிஎஃப்ஓடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.25% இருந்துட்டு இருக்கு. தற்போது பயனாளர்களுக்கு இந்த வட்டி சதவீதத்தில் கொடுத்துட்ருக்குறாங்க. அடுத்தது இபிஎஃப்ஓவில் புதுசாக சேர்க்கப்பட்ட வசதிகள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வங்கிகளும் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். புதிய வங்கிகளில் ஹெச்எஸ்பிஎஸ்பி பேங்க் இருக்குது, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி இருக்குது, ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் வங்கி, கரூர் வைஸ்யா பேங்க், ஆர்பிஎல் வங்கி, சவுத் இந்தியன் வங்கி, சிட்டி யூனியன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், அதே மாதிரி யூசிஓ பேங்க், கர்நாடகா பேங்க், சிங்கப்பூர் மேம்பாட்டு வங்கி, தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி, மேம்பாட்டுக்கு கடன் வங்கி மற்றும் பந்தன் வங்கி இதெல்லாமே லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.